வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. நான் பேசுவதெல்லாம் நேரடி ஒளிபரப்பை செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிளிகளில் கிழிச்சிருக்கும். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 15 நிமிடம் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி விவரிக்கிறார். அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. கள்ளக்குறிச்சி சம்பவம் மற்றும் சட்டசபையில் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர் பங்கேற்க கூடாது என்ற அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை எழும்பூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் வந்து இபிஎஸ்ஸிடம் ஆதரவு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் விஷச்சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால் உண்மை வெளிவந்து முகத்திரை கிழியும் என்ற அச்சம் திமுகவிற்கு உள்ளதாகவும், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியான அதிமுகவை பேச அனுமதிக்காத திமுக நாடாளுமன்றத்தில் மட்டும் எதிர்க்கட்சியினர் பேச வேண்டும் என சொல்வது எந்த வகையில் நியாயம்? அப்படியென்றால் ஒரு கண்ணில் வெண்ணெய் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பா என கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா அவர் சட்டமன்றத்துல பேசணும்ன்றத ஏன் இங்க மட்டும் தடுக்கிறீங்க? அப்போ நாடாளுமன்றம்னா ஒரு நீதி, சட்டமன்றம் என்றால் ஒரு நீதியா? சட்டமன்றத்தில் எதிர்கட்சி பேசவே கூடாது என்று குரல் வளையத்தை நசுக்குகின்ற இந்த திமுக அரசு பாராளுமன்றத்துல மட்டும் எப்படி நீங்க எதிர்கட்சியை பேச எல்லா வகையிலையும் நீங்க ஒத்துழைக்கணும்னு எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு? அதுக்கு எப்படி திமுக எம்பிக்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்றீங்க? அப்போ ஒரு பழமொழி இருக்கு, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணையா? உண்மை நிலை என்ன என்பது சிபிஐ கிட்ட போகும் பொழுதுதான் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை நிலை வெளியே வரும். அந்த உண்மை நிலை வெளியே வந்துட்டா இவங்க முகத்திரை கிழிக்கப்படும் என்பதனாலேயே சிபிஐ வழக்கு வரக்கூடாது என்பதை தடுக்கிறார் பாரதி அவர்கள். இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இதேபோல் அதிமுகவினரின் போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தனது ஆதரவை தெரிவித்துள்ள நிலையில் அக்கட்சியின் பொருளாளர் ராவணன், இடும்பாவன், கார்த்திக் ஆகியோர் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தனர். எதிர்க்கட்சிகளின் குரல் வளையை நசுக்கும் திமுக அரசின் ஏதேச்சதிகார போக்கு ஜனநாயக படுகொலை என்று கூறியுள்ள சீமான், பாஜகவின் ஜனநாயக விரோத செயல்பாட்டையே திமுகவும் பின்பற்றுவதாக காட்டம் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து பேச முடியாது என கூறிய பேரவைத் தலைவர், நாங்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய பிறகு கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து 15 நிமிடம் பேசுகிறார். அப்படியானால் ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியா என கேள்வி எழுப்பினார். எங்களை வெளியேற்றிவிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 15 நிமிடம் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி விவரிக்கிறார். கேள்வி நேரத்தின் போது விதிகளின்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் சபாநாயகர். மரபின்படிதான் சட்டமன்றம் நடத்தப்படும் என்று சொல்கிறார் கேள்வி நேரத்தின் போது. ஆனால் எதிர்க்கட்சி விதிகள் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தால் மறுக்கப்பட்டு விதிகளுக்கும் மரபுகளுக்கும் மாறாக ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் கேள்வி நேரத்தின் போது 15 நிமிடம் எடுத்துக்கொண்டு பதில் சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிக்கு ஒரு நியாயமா? இதுதான் நீதியா? எதிர்க்கட்சியை பேச வைத்து பதில் சொல்வதுதான் நல்ல ஆட்சிக்கு அழகு என கூறிய எடப்பாடி பழனிசாமி, அச்சம் என்பது அதிமுகவினரின் அதிகாரத்திலேயே இல்லை என்றார். வெளியேறுகிறார் சொல்கிறார். அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எதிர்க்கட்சி தலைவர் உள்ளே மட்டும் இருந்திருந்தால் கிழி கிழி என்று கிழித்திருப்போம் என பேசிய அமைச்சர் துரைமுருகனுக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, திமுகவினரால் பேப்பரைத்தான் கிழிக்க முடியும், என்னை மட்டும் சட்டசபையில் பேச அனுமதித்து அதை ஒளிபரப்பும் செய்திருந்தால் திமுக அரசை நான் கிழி கிழி என்று கிழித்திருப்பேன் என தெரிவித்தார். இதே ஒரு அமைச்சர் பேசுகிறார், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சிருப்பார், பேப்பர் வேணா கிழிக்கலாம்.
நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், உள்ளே வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும். நான் பேசுவதிலும் நேரடி ஒளிபரப்பில் செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிளிகளில் கிழிச்சிருக்கும். அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. 40க்கு 40 பெற்றதை தங்களால் பொறுக்க முடியவில்லை என கூறும் அமைச்சர் ரகுபதிக்கு சக்கரம் சுற்றும் என்பது தெரியவில்லை. அதிகார போதை ஆளுங்கட்சியின் கண்ணை மறைப்பதாகவும் நாளை காட்சிகள் மாறும் என்றும் கூறினார். சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார். 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற்றுவிட்ட காரணத்தினால்தான் ஒதுக்க முடியலை எதிர்கட்சி சேர்ந்த அதிமுக சொல்கிறார். ஆணவ போக்கு, அதிகார போக்கு. இதே 2014 என்ன ஆச்சு? திமுக ஒரு இடம் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தீங்க, மறந்துடாதீங்க. ஆட்சி அதிகாரம் வரும்போது அதிகார போதையில கண்ணை மறைக்குது. அகந்தியில பேசுறீங்க. சக்கரம் சுத்திட்டே இருக்குது, கீழே இருக்க சக்கரம் மேல வந்தே தீரும். அதிமுக ஆட்சி மீண்டும் வரும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.